ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஸோ எல்லோரும் உங்கள் வீக்கெண்டை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஓவர் ட்ரேடிங் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ஓவர் ட்ரேடிங்னா என்ன? ஓவராக ட்ரேட் எடுக்கிறது, அதாவது ரொம்ப ட்ரேட்ஸ் எடுக்கிறது, ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, மார்க்கெட்டில் கண்ட்ரோலே இல்லாமல் என்ட்ரி பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ லாஸஸ் ஹெவியாகும். ஸோ இதுதான் வந்து ஓவர் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஓவர் ட்ரேடிங் எதனால் இந்த ஓவர் ட்ரேடிங் ஆகுது? ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்கிறது, திருப்பி ஒரு கேண்டில் வந்து சான்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அந்த ஒரு மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்ற பயத்தில் இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபோமோ. சரியா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தென் குவிக் மணி மைண்ட் செட். எப்படி இருக்கும்? ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ஓகே இதில் நம்மளுக்கு வந்துருச்சு, இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட்? நிறைய ட்ரேட் எடுத்தால் நிறையா ப்ராஃபிட் ஆகுன்றது. ஆக்சுவல் ட்ரூத் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள். மோர் ட்ரேட்ஸ் மோர் மிஸ்டேக்ஸ். மைண்ட் வந்து அப்படியே ஒரு அலப்பாயம். ஸோ அதை பண்ணாதீங்க. ஃபாஸ்ட் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு எ ஃபோர்ஸ்ட் என்ட்ரிஸ். ஓகேவா? நிறைய 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 இன்னும் பண்ண இன்னும் அது வேலைக்காகாது. ஸோ ஒரு நாளைக்கு ஃபிக்ஸட் நம்ம வேல்யூ இது தான். நம்ம ஒரு 2-3 என்ட்ரி அது சூப்பராக எடுத்துகிட்டு வெளில வந்துடணும். இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேவா? தென் ரிவெஞ்ச் ட்ரேடிங். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருப்பேன், ஒருத்தர் இடிச்சிட்டா போயிட்டான், அவன் எங்கேயோ போயிட்டான், நம்ம துரத்துக்கிட்டே போனால் முடியுமா? கிடைக்குமா? அந்த காரை நம்மளால் பிடிக்க முடியுமா? த சேம் வே லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸை போட்டு முடிச்சிடணும். அங்கே அதோடு நிறுத்திடணும். அது இல்லை லாஸ் ஆகிடுச்சு, நம்ம அடுத்த ட்ரேடில் அடுத்த ட்ரேடில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்காக இன்னொன்று மேலே போங்க. ரொம்பவே டேஞ்சரஸ். எமோஷ்னலாக ட்ரேட் எப்போவுமே பண்ணாதீங்க. அது வந்து 100% ரிஸ்கில் தான் முடியும். அடுத்தது போர்டம் ட்ரேடிங். அப்படின்னா மார்க்கெட் ரேஞ்ச் வந்து பவுண்டில் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து அப்படியே வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். என்னடா அது அப்படின்ற மாதிரி. சரி, ஒரு சின்ன ட்ரேட் எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. டோன்ட் டூ தட். எப்போவுமே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் எப்போவுமே ட்ரேடே பண்ணாதீங்க. ஓகேவா? அண்ட் லேக் ஆஃப் ட்ரேடிங் பிளான். ஒரு பிளானுமே இருக்காது. நோ பிளான் நோ கண்ட்ரோல். இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ட்ரேட் எடுக்க போகிறீங்க, என்ன செட்டப்பில் பண்ண போகிறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா, என்ட்ரி கரெக்டாக எடுக்கிறீங்களா, இதெல்லாம் பார்க்காம ட்ரேடே பண்ணாதீங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி ட்ரேடிங்.